சூர்யானோட கருப்பு திரைப்படத்தோட அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கருப்பு திரைப்படத்துலேருந்து நியூ இயர் ஸ்பெஷலாகவும் பொங்கல் ஸ்பெஷலாகவும் நமக்கு 2 அதிரடியான அப்டேட்ஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பொங்கலில் என்ன கிடைக்கும், நியூ இயரில் என்ன கிடைக்கும் சொல்லி தெரியல. 2 அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த ஒரு திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் தான். இந்த ஒரு திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் கிட்டத்தட்ட வந்து ரெடி ஆயிடுச்சாமா. ஸோ நியூ இயர் ஸ்பெஷலாவோ இல்லை பொங்கல் ஸ்பெஷலாவோ நமக்கு வந்து பார்த்தா இந்த ஒரு செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ படத்தை வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, தீபாவளி கிட்டே தான் நமக்கு வந்து பார்த்தா காட் மோட் சாங்கே வெளியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஃபேன்ஸ் எல்லாமே செம்ம எதிர்பார்ப்பில் இருக்காங்க. பண்ணால் ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுக்காம இருக்காங்க. ஸோ அதனால் அப்டேட் கொடுக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க மணிக்கு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு அப்டேட் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான் ரிலீசிங் டேட். ஸோ ரிலீசிங் டேட்டுக்கான அப்டேட் வந்து நியூ இயர் இல்லை பொங்கல் நமக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க சொல்லப்படுது. ஸோ நியூ இயரில் பொங்கலில் வச்சாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து April 14 எதிர்பார்ப்பாங்க. தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மணிக்கு தான் வந்து தோணுது. அதுக்கு முன்னாடினா எனக்கு தெரிஞ்சு பெரிய ஃபெஸ்டிவல் டேஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இந்த டீம் வந்து ஃபெஸ்டிவல் டேயில் தான் வந்து இந்த ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான முக்கிய காரணம் இது வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் கமர்ஷியல் ஃபிலிம். இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டேயில் விட்டால் தான் ஃபேன்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஜென்ரல் ஆடியன்ஸும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பொங்கல் தீபாவளினா ஒரு நல்ல ரிலீஸாக இருந்திருக்கும். ஆனால் அது கிடைக்காததுனால ஸோ அடுத்து இந்த மாதிரிக்கான அப்டேட் வந்து தான் கிடைக்குது. இது வந்துட்டு சூர்யா 46 திரைப்படத்தோடைய வெளியீட்டையும் அதே மணிக்கு அதுக்கான அப்டேட் வெளியிடுறது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு திரைப்படத்தினால் வந்து பாதிக்கப்படுது. ஸோ எவ்வளோ டிலே ஆனாலும் ஸோ ரிலீஸிங் நல்லா இருக்கணும் அப்படிங்க தான் நம்மளோட வேண்டுகோள். அதே மணிக்கு நேற்று வந்துட்டு கருப்பு அப்டேட் போடும்போது நம்ம வந்துட்டு தெரியாமல் நம்ம சூர்யானோட தம்மையில் வச்சுருந்துருப்போம். பட் ஆனால் உள்ள வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வீடியோ இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இவருக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு கருப்பு வீடியோ தான் பேசியிருந்தோம். பேசும்போது கரெக்டாக வந்துட்டு என்ன ஆகி போச்சு, விஜயோடைய அந்த ஜனநாயகன் படத்தோட 3rd சிங்கிளுக்கான இது வந்துருச்சு, ப்ரோமோ வந்துருச்சு. ஸோ சரி, ப்ரோமோ தானே ஃபஸ்ட் நம்ம வந்திருக்கு, அதானே இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு, ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்கிறனால நம்ம அதை வந்துட்டு போட்டோம். அதை வந்து பேசி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கருப்பு அப்டேட் கொடுத்துக்கலாம்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறமா நான் கருப்பு அப்டேட் கொடுக்கும்போது தெரியாமல் நான் வந்துட்டு ஜனநாயகன் வீடியோவை தொட்டு வச்சிட்டேன். ஸோ அதனால் வீடியோ வந்து மாறி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்துட்டு அந்த ஒரு வீடியோவுமே டெலீட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு வியூஸுக்காக சூர்யா நான் மூஞ்ச வச்சா இவனுக்கு வியூஸ் கிடைக்குதுங்கிறனால என்னென்னமோ பண்ணுறான் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் நோக்கம் இல்லை. ஸோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படி நடந்துருச்சே தவிர மிச்சபடி நம்ம வியூஸுக்காகவோ அந்த இதுக்காகவோ இல்லை. பட் ஆனால் அந்த வீடியோக்கும் நிறைய லைக் பண்ணி நல்லாவே வந்துட்டு இப்போ தான் சப்போர்ட் அப்படிங்கிறது சூர்யா ஃபேன்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே அது வகையில் வந்துட்டுனா நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே இருக்கிற 1000 பேர் அவங்க இருந்தாங்கன்னா போதும். ஸோ ஹேட் பரப்புறவங்க பரப்பிட்டே இருங்க, அதை பற்றி நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத விளக்குறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து அதை பற்றி சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.